ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேஎஃப்எஃப் உடைய பார்ட் 5. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் சின்னதாக ஒரு பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் உங்களுக்கும் ஜேகேவுக்குமே பர்த்டே வந்திருக்கும். அண்ட் ஜேகே பர்த்டே ஸ்மூத்தாக போயிருக்கும். பட் உங்கள் பர்த்டேயில் சீனியர்ட்டு ஒருத்தன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன் நோ அப்படிங்கிற ஆன்சர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் வம்பு பண்ணியிருப்பாங்க உங்கள் கையை பிடிச்சி. அண்ட் அதை பார்த்துட்டு ஜேகேவுக்குமே கோவம் வந்து அவரை வந்து சீனியர் அடிச்சிருப்பாங்க. அண்ட் சீனியருமே ஜேகேவை அடிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளம் பெருசாகிட்டு பேரண்ட் வர சொல்லியிருப்பாங்க. உங்கள் பேரண்ட்டு, ஜேகே பேரண்ட், அந்த சீனியருடைய பேரண்ட்டும் வர சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக வார்ன் பண்ணி மட்டும் விட்டுருந்துருப்பாங்க. அண்ட் நீங்களுமே மறுபடியும் அன்னைக்கு டே வந்து உங்களுக்கு சரியாக போகாது அப்படிங்கிறதுக்காக உங்களை வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஈவினிங் ஆச்சு, கேக் கட் பண்ணியிருப்பீங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலியோடு சேர்ந்து. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மூட் வந்து மாறி இருக்காது. அண்ட் ஜேகேவே உங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து உங்களை சிரிக்க வச்சுருப்பாரு. அண்ட் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுதுடா, உங்களுக்கு வந்து ஸ்கூல் போக மனசு இல்லை, நீங்கள் பெட்லேயே தான் படுத்துட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் வரல, ஸ்கூல் போக டைம் ஆச்சு இல்லையா, நீங்கள் வரல அப்படின்னதுமே ஜேகேவே வந்திருப்பார் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் ரூமுக்கு தான் வர்றாரு. என்னடா ஆச்சு, ஏன் ஸ்கூல் ரெடி ஆகலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஸ்கூல் ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் ரெடி ஆகலை அப்படின்னதுமே அவருக்கு வந்து கேட்குறாரு என்ன ஆச்சுன்னுட்டு. நீங்களுமே எந்திரிச்சு உட்காந்துட்டு பார்க்குறீங்க அவரை. ஜேகே மாமா, நான் இப்போ இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம், லீவ் போட்டுடலாமாடா அப்படிங்கிறீங்க. அவருக்குமே புரியுது, நீங்கள் வந்து ஒரு மாதிரி நைட் ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதுவரையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்கூலில் வந்திருக்கு. பட் அந்தளவுக்கு வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து விட்டுருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் இப்போ இந்த இயர் தான் வந்து உங்கள் அண்ணா வந்து இந்த ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே போயிருப்பாங்கடா. ஆக்சுவலி 8th வரையும் வந்து உங்கள் அண்ணா அங்கே தான். எப்படி அப்படின்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்கள் அண்ணா 12th கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் 9th வந்துட்டீங்களா, உங்கள் அண்ணன் காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால உங்களை ரீச் பண்ணுற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. அவர் எல்லாமே பார்த்துருந்துருப்பார் உங்கள் அண்ணா. இப்போ வந்து அவர் இல்லையா, அதனால கொஞ்சம் வந்து அந்த சீனியர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியமாக போச்சு. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இத்தனை வருஷம் என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களால் அதை ஏற்றிருந்துக்கவே முடியாது. எல்லோரும் என்ன நினைப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஊர்லேயே எதுவாக தப்பே நம்ம பண்ணல அப்படின்னாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படின்ட்டு மாறி மாறி போயிட்டு அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணான்னிட்டு நம்ம மேலே பழி வந்துடும் இல்லையா, பண்ணாத தப்புக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி நீங்கள் அழுது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிட்டு உங்களுக்கு லிட்ரலி கோல்டே வந்திருக்கும். ஜேகேவுமே பார்க்குறாரு. அண்ட் ஓகேடா, நீ ஒன்றும் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு ஹக் பண்ணிவிட்டு. அண்ட் அதே மாதிரி நீ படுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை படுத்து அப்படியே தூங்க வச்சுட்டு அவருமே கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் நீங்களுமே ஒரு 7 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல, எனக்கு பசிக்கலாமா, நான் அங்கே போகிறேன் அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே அங்கே ஜேகே வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. உங்கள் அத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இல்லை அத்தை, எனக்கு பசிக்கல, நான் ஜேகே கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்க. நீங்கள் போனதுமே ரூமெல்லாம் தட்டல, அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஜேகேவும் படுத்துட்டு இருக்காரு பெட்டில். நீங்களும் போயிட்டு இன்னொரு தலகாணி எடுத்து போட்டு அங்கேயே படுத்துட்டு மாமா அப்படிங்கிறீங்க. என்னடா சொல்லு என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு வெளியே போகணுன்ட்டு தோணுது, நம்ம வெளியே போகலாமா? என்ன இவ்வளோ காலையிலே வெளியே போகலாமான்னு கேட்குறேன். எங்கே போகலான்னு சொல்லு, உன்னுடைய விருப்பம், நீங்கள் சொன்னாலும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே எனக்கு தெரியலடா, எங்கேயாச்சும் நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என் மைண்டுக்குள்ளே நிறைய ஏதோ தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே ஓகே அவ்வளோதானே, சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே ரெடி ஆகி ரெஸ்ட் ரூம் போகிறாரு ரெடியாக. நீங்களுமே ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்திருக்கீங்க, நார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி அவருமே ரெடி ஆகிட்டு வர்றாரு.
நீங்களுமே ஒரு 8:30 அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, உங்கள் அத்தை மாமா கிட்ட சொல்லிவிட்டு. அண்ட் அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க, அதே மாதிரி ஹக் பண்ணிவிட்டு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்படின்னாக்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஹேர் வாங்குற மாதிரி உங்களை அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் இந்த நேச்சுரலாக இந்த ஒரு பார்க்கு, இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏரியா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் நீங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அவர் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எதுவாக இருந்தாலும். நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த தாட் எல்லாம் வருது, நீ இல்லைன்னா நான் என்னடா இருப்பேன், அந்த சீனியர் என்ன ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்குமே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி உங்களை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குமே அந்த கம்ஃபர்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் அண்ணா கிட்ட கூட நீங்கள் கம்ஃபர்ட் மீன்ஸ் உங்கள் அண்ணா கொஞ்சம் கோபமாக உங்ககிட்ட பேசுவார். பட் அந்த பாசம் உங்ககிட்ட காட்ட மாட்டார். பட் வெளியில் ரொம்பவே ப்ரொடக்டிவாக அந்த மாதிரி இருப்பார். இந்த சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள். அண்ட் ஜேகே இப்படி உங்ககிட்ட சண்டை பிடிக்காமல், இந்த அத்தை பையன் மாமா பையன் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய சண்டை பிடிப்பாங்க இல்லையா. பட் ஜேகே அந்த மாதிரி இல்லை, டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் சண்டை பிடிச்சாலுமே அவர் சமாதானமாக போகிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு ஜேகேவே ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஆஸ் அ அத்தை பையனா. அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த நினப்பும் இல்லை. அந்த மாதிரி நினப்பும் உங்களுக்கு வரவும் வராது. அண்ட் ஏன் அப்படின்னா உங்களுடைய தாட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போவே நீங்கள் என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. அதன்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. உங்கள் வீட்டில் அதோட யாரை பார்க்குறாங்களோ, மாப்பிள்ளை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள யாரை பார்த்து உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்க நல்லவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களோ, அண்ட் அதே மாதிரி உங்கள் ரூல்ஸுக்கும் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுடைய பிளான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே உங்களுக்கு அந்த மாதிரி பிளான் இல்லைடா. அண்ட் இதே மாதிரி அவருமே அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு கூட்டிகிட்டு நல்ல ஜாலியாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு உங்களை இது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறீங்க. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த பிரேக் டைம் வரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் ராகுல் வர்றான். அண்ட் ராகுல் ஒயன் அப்படின்ட்டு கூப்பிடுறான். நீங்களுமே சொல்லிடா ராகுல், வா வா உட்கார் வா அப்படின்ட்டு அவனை கையை பிடிச்சி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. அண்ட் அவனுமே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லுடா என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ராகுல்மே ஒயன் உனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா அந்த க்ரீட்டிங் கார்டு அப்படின்ட்டு கேட்குறான். நீங்களுமே சாரிடா நான் பார்க்கல, நான் கொஞ்சம் நேற்று ஃபுல்லாக வெளியே போயிட்டுருந்தேன் ஜேகே கூட, ஸோ என்னால் பார்க்க முடியல, ஐம் ரியலி சாரி, நான் இன்றைக்கி தான் போயிட்டு எல்லா கிஃப்ட்டும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ராகுலுக்குமே நீங்கள் வெளியே ஜேகே கூட போனது அப்படி தெரிஞ்சதுமே அவனுக்கு ஃபேஸ் டல்லாகுது. உடனே நீங்களும் என்னாச்சு சொல்லு ராகுல் என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவருமே சொல்லியிருப்பான், எனக்கு நீ அந்த க்ரீட்டிங் கார்டு என்னோடது பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு அதுக்குண்டான பதில் சொல்கிறியா அப்படின்ட்டு. பதிலாக என்ன பதில் வேண்டும் உனக்கு அப்படின்ட்டு கேட்குறீங்க. ராகுலுமே சொல்லியிருப்பான், அதெல்லாம் எனக்கு பார்த்தாவே தெரியும், நீ பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிட்டான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை சரியாக காதில் வாங்காமல், ஓகே உனக்கு பதில் தானே நான் காலையில் சொல்கிறடா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் பேசுனது அந்த ராகுலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டது எல்லாத்தையுமே ஜேகே பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவருக்கா கோவம் வருது, ஐயோ 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 என் ஆள் என்னத்துக்கு தான் இப்படி பைத்திய மாதிரி இருக்கிறாலும் தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். அவன் மூளையில் என்னது, அவள் மண்டையில் மூளை இருக்கு, ஆனால் மூளையில் அறிவு இல்லையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அவர் தலையை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனாலும் வெளியே காட்ட முடியல கோவம். ஐயோ 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 அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஸ்டேட்டில் இருக்கார் மனுஷன் பாவம். அண்ட் இதே மாதிரி அந்த டே ஈவினிங்குமே ஆயிருக்கும். அந்த மனுஷனுக்கா இன்றைக்கெல்லாம் பொறுமை கொள்ளலை. அவன் என்னத்துக்கு பேசியிருப்பான், அவள் எதுக்கு கூப்பிட்டு அவனை பக்கத்தில் உட்கார வச்சுருப்பா, அவளுக்கு எவ்வளோ தெரியும், நான் இருக்கிற இடமாச்சு அது, அவன் எப்படி அங்கே உட்காரலாம், அப்படி உட்காரலாம் அப்படின்ட்டு அவர் பகுதுக்கு அவர் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கார். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தோணலை.
நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் ஜேகே வந்து உங்களை வந்து எல்லார்கிட்டையும் பிரித்து வச்சுருந்துருப்பாரு. நீ இவன் கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, நீ வந்து இப்படி தான் இருக்கணும், நீ அவங்கக்கிட்ட பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரிக்டாக அவரை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருந்துருப்பாரு. நீங்களுமே அதை வந்து பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. அண்ட் அதுதான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. நான் சொல்லி அவளை கேட்காம இருக்காளே, ஐயோ நான் என்ன பண்ணிட்டோம், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாலே என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அண்ட் ஈவினிங்குமே இருக்கும், நீங்களுமே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜேகேவுமே ஃபஸ்ட்டு கடன்னு ஓடி போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, என்ன உங்கள் கிட்ட தானே வந்து படிக்க வர்றாரு. அண்ட் எப்போதுமே 8:15 அந்த மாதிரி வர்ற மனுஷன் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டார். நீங்கள் 7:30 தான் வீட்டுக்கு வர்றீங்க. அந்த 1/2 அவருமே என்ன பண்ணியிருந்திருப்பார், ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு கடன் ஓடி வர்றாரு. நீங்களுமே அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த மனுஷன் உள்ளே வந்திருப்பார். மாமா வா 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 வா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், சரி வா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்கலாம், உட்காருவா அப்படின்றீங்க. அவருக்கா பொறுமை கொள்ளலை. இல்லை போய் எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, வா நம்ம போய் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்துருப்பார் உங்கள் ரூமுக்கு. அண்ட் அதே போல் எடு உங்கள் கிஃப்டெல்லாம் எடு நம்ம பிடிச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆக்சுவலி அவர் வந்து பஸ்லேயே கேட்டிருந்துருப்பார், என்ன பேசுனீங்க அந்த ராகுல் கூட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. நீங்களுமே சொல்லியே தருப்பீங்க, இந்த மாதிரி தான் ஏதோ கிஃப்ட் வந்து அவனுடைய க்ரீட்டிங் கார்டு பிரித்து பார்த்துட்டு அதை பதில் சொல்லணும்னு சொன்னான்டா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவருக்குமே வந்து மைண்டில் வந்து நல்லாவே கிளிக்காக இருக்கும், ஓகே கன்ஃபார்ம் ஏதோ இந்த பையன் தான் ஏதோ வேலை பண்ணி வச்சுருக்கான்னுட்டு. அண்ட் அதே மாதிரி அவரை ஃபஸ்ட் தேடி எடுக்கிறாரு, எதுவாக இருக்கும்னுட்டு. நீங்கள் இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. குடுவேன் என்ன படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இது எனக்கு தானே வந்தது, நான் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஐயோ வையன் குடு அப்படிங்கிறாரு. கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணி படிச்சிருந்துருப்பீங்க. அந்த ராகுல் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கவிதை, அவன் ஆக்சுவலி நல்லாவே கவிதை எழுதுவான். அண்ட் கவிதையாக எழுதியிருக்கான் ஒரு 2 பக்கத்துக்கு. உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, என்னவாக இருக்கும், முழிக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு 2 லைன் படிக்கிறீங்க, என்னடா இது எனக்கு ஒன்றுமே விளங்கலையே, தூய தமிழ் எழுதியிருக்கானோ அப்படின்ட்டு மறுபடியும் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை, ஸ்டார்டிங் டு எண்டிங். எப்படி சொல்கிறது, ஒரு அதர் லாங்குவேஜ் படித்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. அண்ட் இதே மாதிரி ஜேகே நீங்கள் படிக்கிறத தான் பார்த்துருந்துப்பாரு தவிர அதுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்ட்டு அவருமே படிச்சுருந்துருக்க மாட்டார். உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார், உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் ஃபைனலாக சொல்லிட்டீங்க, ஜேகே இவன் என்ன எழுதியிருக்கான்னு எனக்கே தெரியலடா, நீயாச்சும் கொஞ்சம் படித்து சொல்லு அப்படின்ட்டு அவன்கிட்டே கொடுக்குறீங்க. அவருமே வாங்கி படித்து பார்க்குறாரு. ஒவ்வொரு வேர்ட் படிக்கும்பொழுதும் ஒவ்வொரு லைன் படிக்கும்பொழுதும் கண்ணு டார்க் ஆகுது, கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது. ஐயோ இவன் என்ன இப்படி எழுதி வச்சுருக்கான், நல்ல வேலை இவளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அவருக்கு மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன் அவர் படிக்கும்போது கையை பிடிச்சி இப்படி இந்த ஆம்ஸை பிடிச்சி ஆட்டினேக்கு நீங்கள் சொல்கிற என்னடா அது எழுதியிருக்காம அப்படின்ட்டு அவருமே உயிர் நான் தான் படிச்சுட்டு இருக்கேங்களா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கத்துறாரு. உங்களுக்கா இவன் ஒரு பைத்தியக்காரன், எனக்கே ஆர்வம் கொள்ளலாம் அவங்க என்ன எழுதியிருக்கான்ட்டு. அதர் லாங்குவேஜாக இருக்குமோ, நமக்கு தெரியாமல் தமிழ் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கவிதையில் நாட்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கவிதை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி படிக்கவும் மாட்டீங்க, எழுதவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை கவிதை எழுதுகிற அளவுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது படிக்கணும், புக்கில் இருக்கிறது, அண்ட் எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கணும், பசங்க கூட விளையாடணும், சண்டை பிடிக்கணும், இதுதான். அந்த கவிதை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு அந்த நாலேஜு. அண்டு ஜேகேவுமே படித்து அவருக்கு இன்னும் ஒரு டைம் படித்து முடிக்கிறாரு, இன்னும் டென்ஷன் ஆகுது. இன்னொரு டைம் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் படித்து முடிக்கிறாரு, இன்னும் கடுப்பாகுது. ஐயோ இவன் எப்படி எழுதியிருக்கலாம், இவன் ஏன் ஆளை பற்றி எழுதியிருக்கானே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காரு மனசுக்குள்ளாரியே. வெளியே கத்த முடியலையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அவருக்கு வேற கடுப்பாகுது. இவன் ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து என்னன்னு கேட்டுன்னு உட்காந்துருக்கிறான், நான் எப்படி சொல்லுவேன் இவன் கிட்ட அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். நீங்களா அவருடைய அவசரத்தை புரிஞ்சுக்காம சொல்கிறா போகிறாம பிடிச்சவனையா, அவன் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான், ஆனால் எனக்கு எதாவது என்ன எழுதியிருக்கான்னு தெரியலையே, ஒரு வேளை தமிழ்லேயே எனக்கு தெரியாது வேறு ஏதாச்சும் இருக்காடா லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. அட அரல்வசியை, அவன் கரெக்டாக தான் எழுதியிருக்கான், உனக்கு தான் மண்டையில் ஒன்றும் விளங்கலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்களுமே சொல்லுடா என்னதான் எழுதியிருக்கான் அப்படிங்கிறீங்க. அவருமே அவனா
ஏதோ எழுதியிருக்கான், அதுக்கு உண்டான பதில் கேட்குறானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, நாளைக்கு காலையிலே வந்து சொல்லியிருக்கான், எனக்கு என்ன பதில் சொல்கிறது, எனக்கு தான் அவன் என்ன எழுதியிருக்கானே புரியலையே அப்படிங்கிறீங்க. அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஷாக் அண்ட் ஒரு சர்ப்ரைஸும் கூட. என்னடா லவ் பண்ணுறேன்னு எழுதியிருக்கான், நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்றீங்க, வேற என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு. நீங்களோ லவ் பண்ணுறேன்னு சொன்னாக்க லவ் பண்ணுறேன்னு தானடா எழுதியிருக்கணும், அது என்னடா இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரா தலையை அடிச்சுக்கிறாரு. நீங்களுமே கேட்குறீங்க, நான் தான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு. அவருமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம் ஐயன் அப்படிங்கிறாரு. அந்த எக்ஸ்பிளைன் தான் எனக்கு எதுவுமே விளங்கலையே, அவன் ஏதோ ஷார்ட்கட்டில் எழுத மாதிரி எழுதியிருக்கானே, எனக்கு நீ கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறியோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த வேர்டெல்லாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது, நீ எதுவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியலன்னு தானடா உங்ககிட்ட கேட்குறேன், நீ சொல்லுடா பதில் அப்படிங்கிறீங்க. அவருமே கட்டு போகுது அவருக்கு. ஒய்யன் அதெல்லாம் சொல்ல முடியாது, அவனை லவ் பண்ணுறான், அவ்வளோதான், நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்ட்டு அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் பதட்டமாகவும் ஆரம்பிக்குது. நீங்களா எனக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியலையே, நீ ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லு, அது என்ன போய் அப்படியே அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கா என்ன பதில் சொல்லி இவனை மாட்டி விடலாம், எப்படியாச்சும் இவளை வந்து அந்த பையனை கழட்டி விட வைக்கணுமே அப்படின்ட்டு அவருமே பிளான் பண்ணுறாரு. என்ன பதில் சொன்னாலும் சொல்லிடுவியாடா அப்படிங்கிறாரு. நீ சொல்லுடா முடின்னு, நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறது சொல்லாத, அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் அப்படிங்கிறீங்க. அவருமே இந்த பைத்தியத்தை நம்பி சொன்னாக்க ஏட குடும்பம் ஏதாவது சொல்லி அவன் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்ட்டு அவருக்கு வேறு பக்குங்குது மனசுக்குள்ளே. அண்ட் நீங்களுமே என்ன சொல்லுவானோன்னு அவனையே பார்த்துன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் ஜேகேவுமே ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நல்லா ஸ்ட்ரீட்டாக ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இப்போ சைடில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நல்லா டைட்டாக ஒயன் த்ரோட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுடா அப்படிங்கிறீங்க. கிராஸ் கொஷின் நோ கிராஸ் டாக்கிங் ஓகே அப்படிங்கிறாரு. ஓகே கண்டினியூ அப்படிங்கிறீங்க. ஒயன் அதாவது நீ என்ன சொல்கிற அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நீங்களா சொல்லு அப்படிங்கிறீங்க. இப்போ தன்னடி சொன்ன க்ராஸில் பேசாத அப்படிங்கிறாரு. நீங்களோ பேச மாட்டோம் சொல்லி தொலடா அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருமே வாயை மூடு, நான் முடிக்கிற வரைக்கும் நீ வாயை திறக்காது ஓகே அப்படிங்கிறாரு. நீங்களும் தலையை ஆட்டிக்கின்னு உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் அவரையே பார்த்துட்ருக்கிறீங்க. அவருக்கா உங்களை பார்க்கும் பொழுது ஒரு இப்போ வந்து அது அந்த உங்கள் ஐஸ் பார்க்கும்பொழுது அவர் மறக்கிறாரு. மறந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அவருமே கொஞ்சம் யோசித்து தெளிவாக சொல்கிறாரு. அதாவது ஒயன் இந்த ஏஜ் வந்து படிக்கிற ஏஜ் ஓகேவா, இந்த டைமில் நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினாதான் ஃப்யூச்சர் நமக்கு நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்படிங்கிறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது எனக்கு நீ வந்து அந்த ராகுல்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, சாரி ராகுல், எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது லவ் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வந்து வேறு யாராச்சும் வேறு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ணேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே அப்படியா, சரி ஜேகே, இப்போ நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ நான் எப்போ லவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரா ஐயோ இவகிட்ட நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னா உனக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா வயன் உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படின்றீங்க. அவருக்கு இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல இதுக்கு அப்படின்ட்டு. ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே ஏதாச்சும் ஒரு க்ரஷ்ஷு அப்படிங்கிறாரு. க்ரஷோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்க. அந்த க்ரஷோ அப்படின்னா அதுதான் இப்போ தான் சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழேன்ட்டு அப்படிங்கிறீங்க. ஃப்ரெண்டுனா சரி, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு, அப்போ லவ்வர் அப்படின்னு கேட்குறீங்க. லவ்வர்னால் லவ் பண்ணுறவங்க தான் லவ்வர்டி அப்படிங்கிறாரு. ஓகே, ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே நடுவில் ஒன்று க்ரஷ்ன்னு சொன்னீங்க, அந்த க்ரஷோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அவருமே தலையை அடைச்சிட்டு, அதாவது வயன் நீ உனக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்கும் ஓகேவா,
ஆனால் அந்த பையனை வந்து உனக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு தோணாது. அந்த பையன் கூட நீ வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணாது. சைட் அடிப்ப இல்லை அடிக்கடி பார்த்து. அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவருக்குமே பக்குங்குது, யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனையும் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு நீங்களுமே யோசித்து பார்க்குறீங்க. க்ரஷ்ஷா அடியே க்ரஷ்ஷு தாண்டி சொல்லி தொடடி அப்படிங்கிறாரு. நீங்களுமே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆச்சு. அது எதுவுமே இல்லையேங்கிறத தான் இவ்வளோ நேரம் யோசிச்சு ஸ்லோ யோசிச்சு ஸ்லோ மோஷனில் சொல்லிகிட்டு இருக்கியே அடி அப்படின்றாரு. உங்களுக்காக கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இல்லைன்னு யோசிச்சு தான் சொல்ல முடியும், டக்குன்னு சொல்ல முடியும், மூடிட்டு சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருமே கேட்டுருந்துருப்பார், சரி சொல்லித்தலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாரும் இல்லை ஜெய்கி. எனக்கு அந்த மாதிரி தாட்டு வரலடா. நான் என்னடா பண்ணட்டும், இப்போ அந்த தாட்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க. உனக்கு அதெல்லாம் இந்த ஏஜில் வரக்கூடாது பையன் அப்படிங்கிறாரு. சரி ஏதோ ஒன்று வா, படிக்க தானே வந்த ஆரம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே இன்னும் கிஃப்ட் இருக்குல்லடி, இந்தா இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம், இன்றைக்கி ஒன் டே படிக்கலான்னு நான் ஒன்றும் உலகம் அழிஞ்சு போயிடாது, புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. நீங்களுமே சரி நம்ம இன்றைக்கி ஒரு நாள் படித்து என்ன 3 சண்டமா 30 சண்டமா வாங்க போகிறோம், வா அப்படின்ட்டு ஜாலியாக நீங்களாம் அந்த கிஃப்ட் எல்லாமே பிரித்து பார்த்துருந்துருப்பீங்க. அன்னைக்கிடையே வந்து அப்படியே போயிருக்கு. நீங்கள் வந்து படித்தே இருக்க மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் ராகுலுமே வந்திருக்கான். வந்து உங்ககிட்ட கேட்குறான், வயன் என்னாச்சு, இது என்ன பதில் சொல்கிற அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எடுத்ததுமே, டேய் ராகுல், நீ கவிதை தானே எழுதி கொடுத்த எனக்கு அப்படிங்கிறீங்க. அவருக்குமே கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக பேசுகிறது. ஆக்சுவலி இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பாங்க இல்லையா அந்த பொண்ணுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்காமல் இன்னும் கேஷுவலாக நடந்துக்கிறீங்க. அவருக்கு அதுவே கொஞ்சம் ஓகே அக்செப்ட் பண்ணிடுவாளோ அப்படின்ட்டு கண்ணிலெல்லாம் பல்ப் எரியுது. அண்ட் அவருக்கு ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆகுது. ஆமாம் என் கவிதை எழுதுல உனக்கு பிடிச்சிருந்ததா சொல்லி, நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு கவிதை எழுதி கொடுக்குறேன். இன்னும் நான் வந்து நிறைய கவிதை எழுதி வச்சுருக்கேன், அதுக்காகவே டைரி போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்களா படிக்கிற காலத்தில் கவிதையோ யாருடா அது அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது இல்லையா, அதனால கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நைட்டு ஜேகேவுமே சொல்லியிருந்திருப்பாரு, அவனுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி நீ பேசாத அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக நம்ம ஹோப் கொடுக்குற மாதிரி பேசிட்டு லாஸ்ட்டில் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து அவங்கள பிட்ரே பண்ண மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களுமே அதை காதில் வாங்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க, டே கரும்பு பிடிச்சவனே அந்த கவிதை எனக்கு ஒன்றும் விளங்கலடா அப்படிங்கிறீங்க. அவருக்கோ ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. ஒன்றும் விளங்கலையா, என்ன சொல்கிற பையன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எழுதுன தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 2 days நைட் நான் தூங்கவே இல்லை, உனக்காகவே அதை ஃபுல்லாக எழுதின தெரியுமா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து இந்த ஏஜ் அது சரியான ஏஜ் இல்லையா. இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம், ஒரு அஃபெக்ஷன் இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக நீங்கள் வந்து இல்லை ராகுல், இது வேண்டாம், இந்த ஏஜுக்கு வேண்டாம். இன்கேஸ் நீ லவ் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அண்ட் இப்போது இந்த ஏஜில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நீ படித்து இன்னும் கொஞ்சம் நீ காலேஜ் இந்த மாதிரி படித்து நீ ஒர்க் பண்ணும் பொழுது அந்த டைமில் வேணால் உனக்கு இந்த மாதிரி லவ் அப்படின்னாக்க ஓகே, அந்த டைமில் பார்க்கலாம். ஆனால் இந்த டைமில் வேணாண்டா, இது படிக்கிற வயசு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ராகுலுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருக்குமே தெரியும் நீங்கள் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்ட்டு. அதுக்குமே அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஓகே லவ் பண்ணல அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பார். அவருக்குமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே இது நல்லது இல்லையா, இந்த டைம் படிக்கிற வயசில் படித்து தானே ஆகணும். அதனால் அண்ட் ஜேகேவுமே வந்து நீங்கள் அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவருக்காக கடுப்பாகுது, நான் என்னத்தான் சொல்ல சொன்னேன், இது பைத்தியம் என்னத்தான் சொல்லுது அப்படின்ட்டு. ஆனாலுமே அவருக்கு வந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே க்யூட்டாக அழகாக தான் தெரியுது. அண்ட் ஐயோ யாழே எவ்வளோ அழகாக பேசுகிறாளே, அந்த ரிஜெக்ட் பண்ணுறது கூட அவன் மனசு நோகாமல் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்ட்டு அதில் அவருக்கு வேறு ஒரு சந்தோஷம். இதே மாதிரி தாண்டா அந்த டேஸுமே போயிருக்கும். பட் அந்த சீனியர் அவங்கக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ஓகே இது வந்து வயசு இல்லை, அவங்க ஃபேமிலியில் என்ன கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வயசு இல்லைடா,
ஓகே நீ லவ் பண்ணுறியா நீ பண்ணு, நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். அண்ட் அதே மாதிரி நீ காலேஜ் முடி அண்ட் நீ ஒரு நல்ல வேலைக்கு போ, நீ அப்போவும் அதே பொண்ணு லவ் பண்ணுற அப்படின்னா நாங்களே வீட்டில் பேசி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த சீனியருமே ஓகே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அவ்வளோவா பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த சீனியருமே உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் ராகுலுமே உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அண்ட் ஜேகே வந்து அதுக்கு மேலே 2 பேருக்கும் மேலே பைத்தியக்காரத்தனமான காதல், நான் தாண்டா நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 பிளேஸில் நம்ம ஜேகே தான் இருக்காரு. அண்ட் இதே மாதிரி டேஸ் போயிருக்குண்டா. அண்ட் அந்த இயருமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். அண்டு 12th ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே 12th தானே எக்ஸாமு. அதனால அந்த சீனியருமே வந்து ஃபைனலாக உங்ககிட்ட வந்து ஒன்ஸ் பேசலாம் அப்படின்ட்டு வர்றாரு எக்ஸாமுக்கு முன்னாடி. ஒரு ஆல் தி பெஸ்ட் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அவருமே எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவரை வந்து கண்டுக்கல. அண்ட் அவராக வாலண்டியராக வந்து ஒயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ பதட்டம் ஆகுது, கொஞ்சம் பயப்படுறீங்க அவங்கள பார்த்துட்டு. அண்ட் அவருக்குமே புரியுது அந்த சீனியருக்கு நீங்கள் வந்து அவரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ட்டு. ஜேகேவுக்குமே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜேகே வந்து ஜன்னல்கிட்ட நின்றுட்டுருக்காரு. அண்ட் இப்போது அந்த சீனியருமே சொல்கிறாரு, ஐ எம் ரியலி சாரி ஒயன், நான் அன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டது தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன் ஒயன், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அண்ட் ஃபைனலாக வந்து நீ எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சொல்கிறியோ ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஓகே சீனியர், ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் எழுதுங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் டூ அப்படிங்கிறீங்க. அவருமே ஓகே ஒயன், நான் உனக்காக கண்டிப்பாக ரிட்டன் வருவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கா என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை வந்து கொஞ்சம் சைடில் பார்க்குறீங்க. அவராக நோன்னு தலையாட்டுறாரு. நீங்களுமே இல்லை சீனியர், இது வந்து எனக்கு தெரியல, ஃப்யூச்சருக்கு நான் இந்த லவ் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பாருங்கள், நான் என்னுடைய ஃப்யூச்சரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நான் கண்டிப்பாக உனக்காக ரிட்டன் வருவேன் ஒயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி எடுத்திருப்பார். அண்டு அவருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அண்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும் ஜேகேவுமே நல்லாவே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்கீங்க. அண்ட் ஜேகே ஓகேன்ற அளவுக்கு எழுதியிருக்காரு. அண்ட் ஃபைனல் எக்ஸாமும் முடியுதுடா. ஃபைனல் எக்ஸாம் முடித்ததுமே உங்களுக்கு வந்து அன்னைக்கு அங்கே ஃபேர்வெல் டே பார்ட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் 10th தான் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னா வித் பேரண்ட்ஸோடு வரணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ 12th முடித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வித்தவுட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த பார்ட்டி இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து வித் பேரண்ட்ஸு, உங்கள் பேரண்ட்டு ஜேகே பேரண்ட்டு எல்லோரும் வாழ்ந்துருப்பாங்க. அண்ட் ஜாலியாக நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த ராகுலுக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது இல்லையா, அதனால் அவங்க அம்மா மட்டும் வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட ஜாலியாக அவன் ப்ரப்போஸ் பண்ணால் அதுக்காக வந்து நான் அவன் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக நார்மலாக ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க கூட பேசிகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் பேசுகிறீங்க. பட் அவனுக்கான எந்த ஹோப்புமே நீங்கள் கொடுக்கல. நான் உங்களை லவ் பண்ணுறேன், அப்ரோச் பண்ணுவேன், நான் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லலை. அண்ட் ராகுலுடைய அம்மாவுமே உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. அண்ட் இதே மாதிரி அந்த பார்ட்டி முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஒரு குட் பை சொல்லிட்டு நீங்களுமே வீட்டுக்கு கிளம்பிருந்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே அவ்வளோதான், மல்லாக்கப்படுத்து நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, லீவ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே லீவ் டே. அண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து ப்ரஷ்ஷு கூட பண்ணலை, பெட்லேயே உருள்றீங்க. ஐயோ எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை கீழேருந்து கத்துறாங்க. பொய்யன், இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே லீவ், அதுக்குள்ளே இப்படியோ அப்படின்ட்டு கத்துறாங்க பல்ல கடிச்சிட்டு. நீங்களா ஐயோம்மா எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கடன் கீழே இறங்கி ஓடி வரீங்க. உங்கள் அப்பாவும் மெல்லம்மா படியில் இடியில் விழ போகிறோமா, அடிப்பட்டுண்டி செல்லக்குட்டி அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுமே கொஞ்சிட்டு இருக்காரு உங்களை. நீங்களா சரிப்பான்னிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, அவ்வளோதான். என்ன பக்கத்தில் பசங்களுக்குமே லீவ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்கூல் முடிச்சு. அண்ட் நீங்களுமே பக்கத்து வீட்டு பசங்களோட சேர்ந்து நல்ல ஜாலியாக ரோட்டில் உட்காந்து எகிரிட்டு இருக்கீங்க. வண்டி வர்றது போகுது, அதில் எதுவும் கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க, இந்த கோலி விளையாடுறீங்க, பாண்டி விளையாடுறீங்க, அண்டு இந்த கில்லி
அது எல்லாமே நல்லா இந்த வில்லேஜ் சைடில் தானே இருக்கீங்க, அதெல்லாம் நல்லா விளையாடுறீங்க, சர்க்கிள் போட்டு. இன்னொரு கேம் ஏதோ ஒன்று இருக்கும்டா, அது எல்லாமே நல்லா விளையாடுறீங்க. அன்னைக்கு நீங்கள் ஜேகே வீட்டுக்கு கூட போகலை. அண்டு பக்கத்தில் ஒரு மாமரமெல்லாம் இருக்கும், மாந்தோப்பு, அதில் போயிட்டு ஊஞ்சலெல்லாம் கட்டி விளையாடுறீங்க. அண்டு இதே மாதிரி அந்த ஊஞ்சலுக்கு உங்களுக்கும் ஒரு பையனுக்குமே சண்டை வந்திருக்கும், சின்ன பையனுக்கு. நீங்கள் அந்த சண்டையில் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த சின்ன பையன் மண்டையில் ஒரு 4 கொட்டு வச்சுருப்பீங்க. அந்த பையன் அழுந்துக்கிட்டே போய் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, அவங்க அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாதிரி கம்ப்ளைண்டாக போயிருக்கும். ஜேகே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இன்னும் ஒயன் இன்னைக்கு காலையிலேருந்து இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்ட்டு அவருமே வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருப்பார் அந்த கேமில். பட் அவர் வந்து விளையாடல. அவர் வந்து உங்களை பார்த்துட்டு நார்மலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருக்கார், ஒரு கல் மேலே. அண்ட் அதே மாதிரியே உங்கள் அம்மாவுக்கு கோபமே வந்துருச்சு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதும். இன்றைக்கி தான் லீவ் விட்டாங்க, அது வேலைக்கு ஊர் சண்டையை வாங்கிட்டு வந்துட்டா பாத்தியா அப்பாவும் மக அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. அந்த நேரம்னு பார்த்து உங்கள் அம்மாவுக்கு அவங்க அக்கா கிட்டேருந்து, அதாவது உங்கள் பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அவங்க வந்து வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து கால் பண்ணி, ஏன் அடியே பிள்ளையை அனுப்பி விட்றீங்க, 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை லீவ் முடிச்சுட்டு ஸ்கூல் தொடங்கும்போது அனுப்பி விட்றேன்டி, பிள்ளை இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆகுது அப்படி இப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷமும் கிடையாது, நீங்கள் ஆக்சுவலி அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 year இருக்கும். அண்ட் அதை தான் அவங்க அத்தனை வருஷம் அப்படிங்கிறாங்க. அண்ட் உங்கள் அம்மாவுக்குமே இதுதான் நல்ல சாய்ஸ், அனுப்பி விட்டுடலாம் அவளை அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆக்சுவலி அங்கே விளையாடிட்டே இருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுலேருந்து நீங்கள் இன்னும் வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து அடி விழுந்துடும். நீங்கள் இன்னும் ரிட்டன் கூட வராமல் அங்கேயும் விளையாடிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஜேகேவுமே உங்கள் கூடவே தான் இருக்கார். அண்ட் உங்கள் அம்மா நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவளுக்கு பேக் பண்ணி துரத்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்த ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 1 month தேவையான ட்ரெஸ்ஸஸ் மொத்தமே பேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹால்லேயே வச்சுட்டாங்க. நீங்கள் தான் அப்போ தான் அப்பா டயர்டாக இருக்குப்பா, கொஞ்சம் நல்ல ஜூஸு அண்ட் ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு மறுபடியும் அப்புறம் போய் விளையாடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. அண்ட் ஜேகேவுமே உங்கள் பின்னாடி வந்திருப்பார். நீங்கள் வந்து அந்த பேக்கை பார்த்துட்டீங்க என்ட்ரு ஆகும்போதே. அம்மா என்னம்மா இது, என் பேக் எதுக்குமா நீ எடுத்து வச்சுருக்கிற, அம்மா எதுக்கு இது இங்கே வந்து உட்காந்துட்ருக்கு, நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவுமே நான் எதுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா என் பேக்கை நீ எடுத்த அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் உங்கள் அம்மாவுமே உன் பேகை நான் எதுக்கிட்டே எடுக்க போகிறேன், உன் பேகு கருமா அந்த பொம்மையை பார்த்தியா நீயே, என்னடி பொம்மை இது, ஏதோ நீ கேட்ட அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொம்மை கரும்பு பேக்கெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா இதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி, இதை நான் எடுத்துன்னு ஊர் சுற்றுவேனா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. உடனே நீங்களுமே அப்புறம் எதுக்கு என் பேக் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கு அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவோ அதெல்லாம் உனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ஜேகேவுமே உள்ளே வந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் பேக் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பீங்க, மேலே ஃப்ரெஷ்ஷாக மேலே போயிருந்திருப்பீங்க. அண்ட் ஒரு 4 படி ஏறி இருப்பீங்க. உடனே உங்கள் அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க, ஒயன் வந்து ஊருக்கு போகிறாப்பா, உங்கள் பெரிய அத்தை இருக்காங்களே அவங்க வந்து ஒயனை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம், அதனால ஊருக்கு போகிறாவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கா அவ்வளோதான் சந்தோஷம் கொள்ளலை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஓடி போய் ரெடியாக ஓடியே போயிட்டீங்க நீங்கள் ரூமுக்கு. ஜேகேக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம லீவில் வந்து ஒயன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோமே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அண்ட் அவருமே கேட்குறாரு, அத்தை நான் ஒயன் வந்து இங்கே இருக்கட்டுமே, நான் பார்த்துக்கிறேன் ஒயன் அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவா, இல்லை ஜேகே அவ்வளோலாம் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது, அவள் போயிட்டு அங்கே இருக்கட்டும், அங்கே வந்து அவர் என்னதான் சேட்டை பண்ணாலும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவளை. அண்ட் அதோடு அவங்க வந்து யாருக்கூடவும் அவளை வந்து சேரவும் விட மாட்டாங்க, புது இடம் அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து நம்மளால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜேகே. பக்கத்தில் இன்னைக்கு தான் லீவ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே பக்கத்தில் சண்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒன்று ஜேகேவுமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜேகேவுக்கு வந்து உங்களை அனுப்பவே மனசு இல்லை. அண்ட் எப்படியோ ஒன்றுன்ட்டு அவர் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டே வந்துட்டீங்க கீழே. அப்பா ஊருக்கு போகிறேன் நான் அப்படின்ட்டு ஓடி வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் கையை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ ஜேகே நான் ஊருக்கு போகிறேன்டா அப்படின்ட்டு அவங்க கையை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க சந்தோஷத்தில். ஆனால் ஜேகேக்கு மனசே இல்லை உங்களை அனுப்ப.
கேட்குறாரு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லுடா அப்படின்ட்டு அவன் ஷோல்டர்லேயே சாஞ்சிட்ருக்கீங்க. ஊருக்கு போகணுமாடி நீ அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஆமாண்டா எவ்வளோ நாளாச்சு தெரியுமா நான் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு, ஐயோ ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் குதிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நான் ஸ்கூல் தொடங்கும்போது தாண்டா வருவேன், அது வரையும் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அவரா ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுடா மாமா அப்படிங்கிறீங்க. லீவ் போட்டுக்கிறியா? சாரி வேணாண்டி, இங்கே நின்றுக்கோ ஏன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே இல்லைடா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ 2 month தானே அதுக்குள்ளே வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிறீங்க. ஒயன் 2 month எப்படி நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஜஸ்ட் 2 month ஓகே, டோன்ட் ஓவர் திங்க், 2 மாதம்தான், ஜஸ்ட் 60 days ஓகே அப்படிங்கிறீங்க. அவரா 60 days 60 days நீ ஜஸ்ட் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியல, ஆக்சுவலி உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை இல்லையா, அதனால உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற நிலமையிலும் இல்லை நீங்கள். உங்களுக்கு ஊருக்கு போகிற ஒரு குஷி, அதனால் 60 நாள் தான்டா போயின்னு உட்காந்துடுறா, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற, நான் ஊருக்கு போகிறேன் அவள் தான், இட்ஸ் கன்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சனுக்கு எந்திரிச்சு ஓடிட்டீங்க ஜூஸ் குடிக்க. அண்ட் அவருக்கு நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நல்லா தானே பார்த்துக்குறோம், பட் நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல அப்படின்ட்டு அவளுக்கு புரியலையா, இல்லை அவளுக்கு உண்மையிலேயே நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்ட்டு அவருமே கஷ்டப்படுறாரு. அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஜூஸு ஜேகேக்கு ஒன்று அப்படின்ட்டு 2 டம்ளர் எடுத்துகிட்டு அவர்கிட்டையுமே கொடுத்து நீங்களுமே உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் ஜேகே குடிக்கவே இல்லை, அதை கீழே வச்சுட்டு உங்கள் பக்கம் இப்போ திரும்பி உட்கார்றாரு. இப்போ சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தவர் உங்களை பார்த்த மாதிரி திரும்பி உட்கார்றாரு. நீங்களுமே பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிறீங்க. அண்ட் ஒயன் நீ ஊருக்கு போகிற சரி, அங்கே போயிட்டு நான் மறந்துட மாட்டேன் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஏன்டா நான் ஒன்று போய் மறப்பேன்னா சொல்லு அப்படிங்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு ஜேகே ஓகே பிடிக்கும், அது எப்படி மறக்க முடியும், அவரும் உங்கள் அத்தை பையன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இத்தனை 2 வருஷமாக நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க, அது எப்படி மறக்க முடியும். அவருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இவன பைத்தியமா, இவனுக்கு என்ன புரியாதா, நான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தை பையன், நம்ம எப்படி மறக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஜேகே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அங்கே போயிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டா நம்மக்கிட்ட பேசுகிறதோ இப்போ இருக்கிற மாதிரி இந்த கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் போயிடுமோ அப்படின்ட்டு அவர் பயப்படுறாரு. அண்ட் உங்களுக்கு அது எதுவும் புரியல. அவர் நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க, அந்த டம்ளரை அவரே வாங்கி கீழே வச்சுட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சி உட்காந்துட்ருக்காரு. நீங்களா என்னடா உனக்கு ஜேகே, நான் தான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன்ல அப்படின்ட்டு கத்துறீங்க. அவருமே கொஞ்சம் இருவேன் நான் பேசுகிறேன்ல அப்படிங்கிறாரு. நீங்களுமே சரி ஓகே சொல்லு அப்படிங்கிறீங்க. அவருமே அங்கே போயிட்டு எனக்கு நீ கால் பண்ணுவியா அப்படிங்கிறாரு. நீங்களோ பண்ணவன்டா அப்படிங்கிறீங்க. எப்போ பண்ணுவ அப்படிங்கிறாரு. நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கா வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை என்னடி பேசிகிட்டு இருக்க நீயே, நான் சொல்கிறது 1 டேக்கு நீ எனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுவேன்னு நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா 1 டேக்கா, ஏன்டா என்னடா பேசிகிட்டு இருக்க நீயே, 1 டேக்கு டெய்லி கூட உனக்கு கால் பண்ணுமா சொல்லு, ஏன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ண பேச மாட்டியா நீ அப்படிங்கிறீங்க. அவருக்கா கோவமாக வருது. ஐயோ இது பைத்தியத்துக்கு நான் இப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கா ஒயன் என்னாலடா உன் கூட பேசாமல் இருக்க முடியாதுடி, நம்ம 2 வருஷம் ஒன்றா தானடி இருக்கோம் அப்படிங்கிறாரு. நீங்களுமே அதுக்கு என்னடா பண்ணுறது இப்போது அப்படிங்கிறீங்க. அண்ட் அவர் கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சி வச்சுட்டு ஒயன் எனக்கு நீ டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு மார்னிங் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரணும், அப்படி இல்லையா நீ எனக்கு கால் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லையா நானே உனக்கு கால் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலி நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், நான் உனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்றேன் ஓகே அப்படிங்கிறாரு. நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ணித்தரல அப்படிங்கிறீங்க. அண்ட் நீ எப்படியும் ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அண்ட் அந்த டைமுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாட்டை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஃபோட்டோவா, ஏன்டா பைத்தியமாடா நீ, நாத்துங்கிறது நீ உனக்கு எதுக்கிட்ட நான் அனுப்புகிறேன் ஃபோட்டோ எடுத்து அப்படிங்கிறீங்க. ஒய்யன் அனுப்பு அப்படிங்கிறாரு. நீங்களா பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம்
சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது எனக்கு நீ ஒரு வீடியோவோ அப்படி இல்லையோ ஒரு வீடியோ கால் பண்ணி எனக்கு காட்டணும் அப்படிங்கிறாரு. அடே நீ என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறீங்க. அண்ட் சொல்கிறத மட்டும் கேளுடி அப்படிங்கிறாரு. நீ சொல்லித்தொலை அப்படிங்கிறீங்க. அண்ட் அவருமே அண்ட் 11 அந்த மாதிரி உனக்கு எப்போவுமே அந்த பிரேக் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவேன். அதனால நீ என்ன பண்ணுற, அந்த 11 ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்குமே எனக்கு ஒரு வீடியோ கால் அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ அப்படி இல்லையா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் மேலே சொல்லு அப்படிங்கிறீங்க. அண்ட் லஞ்சும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறாரு. அடுத்து அப்படிங்கிறீங்க. அண்ட் 3 ஒரு பிஸ்கெட்டு இந்த மாதிரி சாப்பிடுவில்ல, அதுவும் சொல்லி ஓகே அப்படியும் அப்படிங்கிறீங்க. அண்ட் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நீ என்கிட்ட 1 hour பேசணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கோ பொறுமை கொள்ளலை என்னது எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்துட்டீங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு இந்த சோஃபாலெல்லாம் ஒரு அந்த சாயை வந்து பில்லோஸ் எல்லாம் டிசைனாக வச்சுருப்பாங்க இல்லைடா, அது எடுத்து நீங்கள் வந்து ஜேகேவை அடிக்கவே ஆரம்பிச்சிங்க. பைத்தியமாடா நீ அப்படின்ட்டு. நாங்கள் ஊருக்கு போகிறது எதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறோன்னா இல்லை உனக்கு நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி வீடியோ கால் பண்ண பேசுகிறதுக்கு போகிறேன்னா அப்படின்ட்டு முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவா ஏன் சொல்கிறது கேள்றி அப்படிங்கிறாரு. நீங்கள முடியாதுடா மூடிட்டு நான் சொல்கிறது கேள்றா அப்படின்ட்டு கத்துறீங்க. எங்கள் அம்மாவை கிச்சன்லேருந்து கத்துறாங்க, எதுக்கடி ஜேகேவை பிடிச்சி அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் பொறுமையாயிட்டு உட்காந்துட்டு, ஜேகே இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாதுடா, 1 டேக்கு 1 டைம் என்ன கால் பண்ணுறா, அதுக்குன்னு இத்தனை தடவைலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. அப்படி நல்ல இத்தனை தடவை எனக்கு மெசேஜ் இல்லை கால் பண்ண முடியாது அப்படின்னா நீ ஊருக்கே போகாத அப்படின்ட்டு ஒரு முட்டுக்கட்டையை போடுறாரு. அண்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு அத்தை இங்கே பாருங்க நான் இதுதான் சொன்னேன், நான் இதில் எதுவுமே அவன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவை ஜேகே சொல்கிறப்ப கேள்றி, நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் ஊருக்கு போ, இல்லைன்னா நீ போகாத, அந்த துணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டனாக எடுத்து கபோர்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கா ஜேகே நீ இப்போ எங்கள் அம்மா கூட கூட்டணி சேர்ந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா நீ அப்படின்ட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவா என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு கட்சி, இப்போ தான் புரியுது இந்த ஜேகே பையன் ஏன் இந்த மாதிரி நடத்துக்கிறான்னுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கடி மாமா போச்சு அப்படிங்கிறாங்க. மாமா ஒரு கேடு உனக்கு, நான் இத்தனை வருஷமா நீ 15 வருஷமாக என்னை பெற்று வளர்த்தவம்மா அப்படிங்கிறீங்க. ஆமாண்டி நான் உன்னை பெற்று வளர்த்தது என்னத்துக்கு பிரயோஜனம், தண்டத்துக்கு பிரயோஜனம். நீ ஜேகே பையன் பாரு எப்படி பொறுப்பாக இருக்கான், நீ ஊருக்கு போறியே உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நீ என்னடி கொஞ்சோட பொறுப்பே இல்லாமல் இருக்கன்ட்டு மண்டையில் வந்து கொட்டுன்னு வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்ட்டு தலையை தேய்ச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த டைமில் உங்கள் பெரியம்மா பையனுமே ஊர்லேருந்து வந்திருப்பாங்கடா, உங்களுக்கு அப்பா வந்துட்டாங்களா அப்படின்ட்டு நீங்களுமே கிளம்ப பார்க்குறீங்க. பட் ஜேகே உங்கள் கையை பிடிச்சி விடவே இல்லை. வையன் போகாதடி, என்னால் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு சரிடா நான் உனக்கு டெய்லி கால் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரா உங்கள் கையை பிடிச்சிட்டு இருந்து வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ ஐயன் என்னால் இல்லாமல் இருக்கவே முடியாது, இங்கே நின்று கொடி போகாதடி அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. ஐயோ என்னடா இவன் இத்தனை நாள் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காது, புதுசாக நடக்கிறானே அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ட்ரோலாக பண்ண முடியல உங்கள் சிரிப்பெல்லாம். அண்ட் அதே மாதிரி ஜேகேக்கு பாய் சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு நீங்களுமே கிளம்பியிருந்திருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் அந்த ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் கிளம்பியிருந்திருப்பீங்க. அண்ட் ஈவினிங் ஆகுது, ஜேகே மறுபடியும் கால் பண்ணுறாரு. நீங்கள் அங்கே போய் சேரவே இல்லை ஊரில், அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. உங்கள் அண்ணா கூட நீங்கள் போயிட்டுருக்கீங்க வண்டியில், யாருமா ஃபோனில் அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா அந்த ஜேகே பையன் தானே, அந்த பைத்தியக்கார பையன் தானே அப்படிங்கிறீங்க. ஏம்மா அவனப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நான் எல்லா ரூல்ஸும் சொல்லிகிட்டு இருக்கோண்ணா அப்படின்ட்டு அவர் பண்ண எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவங்க அண்ணாவுக்குமே சிரிப்பாக வருது. ஏன்னா உங்கள் அண்ணா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் ஜேகே உங்களை லவ் பண்ணுறது. அவங்கெல்லாம் ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் மரமண்டை ஒன்றும் மண்டையில் ஏறல. அண்டு அதே மாதிரி நைட்டாக இருக்கும். கால் கரெக்டாக 8 மணிக்கு உங்களுக்கு வந்து கால் வந்துருச்சு, வீடியோ கால். டின்னர் சாப்பிடணும் இல்லையா, அந்த
அதுக்காக. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1 ஹவர் பேசணுன்னிட்டு ஐயோ தூங்கி தூங்கி விழுறீங்க. ஆனாலும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜேகேவுமே வந்து உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுற, ஓகேவா, உனக்கு கிளைமேட் செட் ஆகுதா, எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கியா, அப்படி இப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் லிட்ரலி ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கியே போயிட்டீங்க. நீ எங்கேயோ பேசுடா, நான் தூங்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஜேகேவுமே ஓகே அவள் தூங்கிட்டா அப்படின்ட்டு நீ சவுண்ட் எதுவும் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுமே கால் கட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் இதே மாதிரி தான்டா நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறத மாதிரினா ஒரு 6 o'clock ஒரு மெசேஜ் வருது, கால் வருது, அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணல. அண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் அடுத்து நீட்டு அண்ட் டே ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அப்போ தான் அட்டன் பண்ணுறீங்க. என்ன சொல்லு ஜேகே அப்படின்ட்டு, ஏன்டி நேற்று ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறாரு. நான் பார்க்கலடா, ஃபோன் சைலண்ட்டில் இருந்ததுடா அப்படின்னு நீங்களே ஒரு கதையை சொல்கிறீங்க. அவருக்குமே புரியுது நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னுட்டு. அவர் கடுப்பாயிட்டார். ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுடா அப்படிங்கிறீங்க. நீ நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வா, இல்லை இப்பயே கிளம்பி வா அப்படிங்கிறாரு. முடியவே முடியாது, எங்கே பாரு மூடிட்டு ஃபோனை விடா, என்னால் ஊருக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவரா இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. ஒயன், நான் சொல்கிறத கேட்க முடியுமா முடியாது உன்னால்? நீ ஊருக்கு போயிட்டு 1 day, ஜஸ்ட் 1 day தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் சொன்ன எதுவுமே நீ ஃபாலோ பண்ணல. ஃபஸ்ட்டு டேவே நீ வந்து ஒரு கால் கூட நீ எனக்கு கூட பேசலை. எப்படி நான் அங்கே ஊரில் விட்டுட்டு நான் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறாரு. நீங்களா என்ன பைத்தியமா ஜேகே, நீயே 1 day தானடா ஆகுது, நீங்கள் 1 day உன்னால் பேசாமல் இருக்க முடியாதா அப்படின்னு கத்துறீங்க. அண்ட் அவருக்கு கோவம் வந்துருச்சு. அண்ட் ஃபோனே கட் பண்ணிட்டாரு. உங்களுக்குமே கோவம் வந்திருக்கும், என்ன இவன் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. நீங்களுமே கோவப்பட்டு ஃபோனை அவன் கட் பண்ணிட்டான், நீங்கள் மறுபடியும் கால் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, அவன் கோவமாக இருக்கான், பரவாயில்ல, கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னுட்டு. பட் அவர் கால் அட்டன் பண்ணியிருந்திருக்க மாட்டார். உங்களுக்குமே கோவம் வந்திருக்கும். நான் கால் நான் கால் பண்ணி நீ அட்டன் பண்ணலையா, போடா, நீ கால் பண்ணால் நான் இனிமேல் அட்டன் பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே இருந்திருப்பீங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடு நான் இங்கே முடிக்கிறேன்டா. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்கள். ஓகேடா. அண்ட் என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கே தெரிலடா, கருமும் கன்றாவே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. பிடிக்கல அப்படின்னா இந்த எஃப்எஃப் வேண்டாம் அப்படின்ட்டா நீங்கள் மெசேஜும் பண்ணுங்கள். இது ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம வேறு ஒரு எஃப்எஃப் கூட பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை, டேக் கேர்.